உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி பெருசோ சிறுசோ அதை நீங்கள் மனசாட்சியோடும் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்ற உள்ளத்தோடும் அதை நீங்கள் செம்மையாக செய்யுங்கள். அதை நீங்கள் முழுமையாக செய்யுங்கள். நீங்கள் சமையல் செய்பவர்களாக இருந்தால் அந்த சமையலை ருசியாக செய்யுங்கள். இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிகளே, குடும்ப தலைவிகளே, குடும்பத்திலே இன்று பிரச்சனை எங்கு தொடங்குகிறது? சமையல் ருசியாக இல்லை என்று தான் தொடங்குகிறது. என்ன நடக்கிறது? ஏனோ தானோ என்று சமையல் செய்து வைத்துவிட்டு அவசரமாக எதையோ அதையும் இதையும் போட்டு எடுத்து வைத்துவிட்டு போய் சீரியல் பார்ப்பதற்காக டிவி முன் அமர்ந்து விடுகிறீர்கள். ஒன் ஆஃப்டர் தி அதர், ஒரு சீரியலுக்கு பிறகு அடுத்தது என்று டிவியிலும் அல்லது பக்கத்து வீட்டு பெண்களோடு கூட சேர்ந்து புரணி பேச்சிலும் அல்லது ஆடம்பர வாழ்க்கைக்காக ஷாப்பிங் செய்வதிலும் இப்படியாக நீங்கள் காலத்தை கழிக்கின்றீர்கள். உங்களுடைய வீட்டு தலைவர் வீட்டுக்கு திடீரென்று அலுவலகத்திலிருந்து வரும்பொழுது வீடு கிளீனாக இல்லை, சுத்தமாக இல்லை, சாப்பிட உட்கார்ந்தால் சாப்பாட்டில் ஒரு ருசி இல்லை, அங்கே குடும்பம் உடைபடுகின்றது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஒரு சமையல் பணியாக